அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அளப்பெரிய நன்மையை தரக்கூடிய திக்ர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூ தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நான் எனது தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை லுகா தொழுதுவிட்டு வந்தார்கள். அப்போதும் நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது என்னிடத்தில், நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில்தான் நீ இருந்து கொண்டு இருக்கிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஆம் என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடமிருந்து சென்ற பிறகு 4 துதி சொற்களை 3 முறை சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டு பார்த்தால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்துவிடும். அது என்னவென்று சொன்னால், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வசீனத் அர்சிஹி வமிதாத கலிமத்திஹி. இதோட பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும், அவன் உவக்கும் அளவுக்கும், அவனது அரியணையின் எடை அளவுக்கும், அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன். இந்த திக்ர் தான். இந்த திக்ரை நாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 3 முறை ஓதி வந்தால் அளவற்ற நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிறான். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸஹீஹ் முஸ்லிம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த திக்ரை 3 முறை சொல்வதற்கு அதிகபட்சமாக 5 நிமிடம் கூட எடுக்காது. அதனால் நாம் சிரமம் பார்க்காமல் இந்த திக்ரை தினம்தோறும் ஓதி அல்லாஹ்விடத்தில் அளவற்ற நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன்.